ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனம். ஐசாயா சாப்டர் 45 verse 1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, பிள்ளைகளே, தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிற 3 காரியங்களை குறித்து இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. கோரேசு என்ற ராஜாவை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு காரியம், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த யூதா ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Dear children of God, here we see about a king whose name was Cyrus. For the birth of Cyrus, God prophesied about him that he is going to be an anointed one. And he is the one who is going to deliver the people of Judah from Babylon after the captivity. The same way today, God has anointed you like Cyrus. God is going to use you to deliver the people, those who are in captivity. But the Lord God wants to strengthen you, and he is prophesying you about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். முதலாவது, நான் ஜாதிகளை அவனுக்கு முன்பதாக கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்கிறார். The Lord God is going to subdue all nations before you, who is the anointed one. You are the anointed. God wants to subdue the nations under you. He wants to make you as top of everything and everyone. That is the first thing God wants to empower you. Today, don't be afraid of anything. Don't be afraid of anyone. God wants to subdue the nations under you. Secondly, the word of God says he is going to loosen the belts of the kings. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை தேவன் உங்கள் மூலமாக அவர் அவிழ்க்க போகிறார். ராஜாக்கள் என்று சொன்னால் அதிகாரம் படைத்தவர்கள், அதிகாரிகள், பிரபுக்கள். அவருடைய இடைக்கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பேன், அவருடைய அதிகாரங்களை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். The Lord is going to loosen the belts of the kings. That means God is going to remove the power and authorities from the kings and the lords. The Lord God is the only one who is going to rule over you. You will not be ruled by any other kings, but only the Lord who is the King of Kings. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கர்த்தர் கவிழ்த்து போடுவார். மூன்றாவது, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படிக்கு எப்பொழுதும் திறந்து வைப்பார். The Lord will not allow the doors to be closed, but he will keep the doors open for you always. You will have more opportunities. You will have more privileges. You will have more openings. You need to understand, because you are anointed, God is going to open new doors for you. God is going to keep the favorable doors open always for you. That is the promise of God. He holds your right hand and he tells you that he is going to keep the doors open for you. வாசல்கள் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்தே இருக்குமா? உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பதாக நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். The Lord God says, I will go before you and level all the mountains.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர். உடைய தைரியம் ஊட்டுகிற வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை பயன்படுத்தும், எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் உடைய பிள்ளைகள் என்பதை உலகம் கண்டுகொள்ள உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். உடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கோணலானவைகளை செவைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.